வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசு பரீட்சையில் கடந்த காலங்களில் அரச பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாவை சிறு மாற்றத்துடன் தருகின்றேன், அவதானியுங்கள். சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 44 பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் 13ஆம் 14ஆம் ஆகிய பக்கங்களை கிழித்தால் கலன்று விழக்கூடிய எதிர்ப்பக்க தாளின் எண்கள் எவை? இது ஒரு அபியாச கொப்பி என கருதுங்கள். அபியாச கொப்பியில் தாள்களை அடுக்கிவிட்டு நடுவில் கிழிப்பி அடித்து இரண்டாக மடித்து அந்த கொப்பியை பயன்படுத்தலாம். அப்போ அதில் இணைக்கிற கம்பி நடுவில் இருக்கும். அப்போ இதில் சொல்லப்படுகின்றது 44 பக்கங்களை கொண்ட அபியாச கொப்பி. அதில் 13ஆம் 14ஆம் பக்கத்தை கிழித்தால் எதிர்ப்பக்கம் அதோட தொடர்புடைய அடுத்த பக்கம் கலரும். அந்த கலந்து விழுகின்ற பக்கம் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இந்த அபியாச கொப்பியில் பார்ப்போமாக இருந்தால் முதலாவது பக்கமும் 40ஆவது பக்கமும் ஒரே தாளில் தான் இருக்கும். அதே போல் ரெண்டாவது பக்கமும் முதலாவது பக்கமும் 44ஆவது பக்கமும் ஒரே தாளில் இருக்கும். ரெண்டாம் பக்கமும் 43ஆம் பக்கமும் ஒரே தாளில் இருக்கும். அப்போ இந்த ஒரே தாளாக இருக்கின்ற இரு இலக்கங்களையும் கூட்டினால் மொத்தம் 45 வருகின்றது. 1 44 45, 2 43 45. அப்போ முதல் பக்கத்தை நாங்கள் கழட்டினால் முதலாம் பக்கம் ரெண்டாம் பக்கம் இருக்கும், 43 44ஆம் பக்கம் இருக்கும். ரெண்டும் ஒன்றாக கலரும். ஒன்றை கிழித்தால் மற்றதை கலரும். அப்போ இங்கே 13 14 கிழித்தால் அதுக்கு எதிராக கலருவது இந்த 13 14ஓட இலக்கம் அந்த எண்ணை கூட்டினால் 45 வருதல் வேண்டும். ஆகவே 45 இருந்து 13ஐ கழிப்போமாக இருந்தால் 32ஆம் பக்கம், 45 இருந்து 14ஐ கழிப்போமாக இருந்தால் 31ஆம் பக்கம். அப்போ கலன்று விழுகின்ற பக்கங்கள் 31 32 என்பது மிக இலகுவாக துணிந்து கொள்ளலாம். இதனை குழந்தைகளுக்கு புரியாவிட்டால் பெரியவர்கள் தயவு செய்து இதை பிள்ளைகள் புரிந்து கொள்கிற வகையில் எடுத்து அவர்களுக்கு கூறும்படி, அதாவது விளக்கமாக தெளிவாக அவர்களை ஊட்டுவீர்களாயிருந்தால் அவர்கள் ஒரு ஆக்கத்திறனுள்ள, ஆளுமை குணமுள்ள, நுண்ணறிவுள்ள ஒரு மாணவ செல்வங்களாக உங்கள் அருமை பிள்ளைகளை உருவாக்கலாம். அது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதற்கு உதவி செய்தால் சிறப்பாக இருக்கும் என கருதி அடுத்த காணொளியில் சந்திப்போம்.